குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம், சாப்டர் 19 வந்து பார்க்க போகிறோம். சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸு. சரியா? சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸு, குறுகிய கால நிதி ஆதாரங்கள். ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ஆர் தோஸ் சோர்ஸ் விச் ஆர் ரெக்வயர்டு பை த பிஸ்னஸ் ஃபார்ம் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் within 1 year. Some of the important sources of short term finance are briefly explained below அப்படிங்கிறாங்க. குறுகிய கால நிதியானது ஒரு வருட காலத்திற்குள் தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் நிதியினை குறிக்கும். சரியா? புரிஞ்சுதா? ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் நிதி வந்து என்ன பண்ணுது, அது வந்து குறிக்குது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் அண்டு அட்வான்ஸ். சரியா? லோன் அண்டு அட்வான்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, loan is a direct advance made in lump sum which is credited to a separate loan account in the name of borrower. The borrower can withdraw the entire amount in case immediately. It can be repaid in one or more installment, but the interest on loan and advance is calculated and the whole of the amount borrowed right from the date of sanction. சரியா? It may be secured or unsecured. Loan and advanced are usually sanctioned by pledged of specific asset like fixed deposit, receipt, document of title to the goods, share, debenture, etc. அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோன் அண்ட் அட்வான்ஸ்னால் கடன்களும் முன்பணங்களும். சரியா? கடன்களும் என்னது, முன்பணங்களும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடன் என்பது கடன் கோருபவரின் கடன் கணக்கில் ஒட்டுமொத்த கடன் தொகையை ஒரே வீச்சில் வரவு வைக்கப்பட்ட தொகையை குறிக்கும். சரியா? அதேமாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்கக்கா, லோனுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் டைரக்ட் அட்வான்ஸு. சரியா? டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, வந்து லோன் வந்து வாங்கினாங்க. லம்சம் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த தொகை வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறது, அது வந்து என்ன பண்ணுனாக்கா இது வந்து காட்டும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கடன் பெறுநர் அவ்வாறு வரவு வைக்கப்பட்ட தொகை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பெற்று பயன்படுத்துகிறார். சரியா? கடன் வந்து யார் வந்து வாங்கிய பாரோவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லா அமௌண்ட்டையும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து வாங்கி வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி பயன்படுத்துகிறார். அந்த கடன் பெற்ற தொகை ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தவணைகளில் திருப்பி செலுத்துகிறார். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கடன் அமௌண்ட் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்துட்டு 2 or 3 1 or more இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செலுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, ஒன்று அல்லதுக்கு அதற்கு மேற்பட்ட தவணையை திருப்பி செலுத்துவார். ஆனால் இந்த கடனுக்கு வட்டி கடன் அனுமதிப்பட்ட நாளிலிருந்து திருப்பி அடைக்கும் நாள் வரையிலான காலத்திற்கு மொத்த கடன் தொகையின் மீது கணக்கிடப்படும். சரியா? அதேமாதிரி கடனுக்கான வட்டின்னா அந்த கடனுக்கு வாங்கியிருக்கிறாங்க, கடன் வந்து எத்தனை நாளில் வந்து திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களோ அது அடைக்கக்கூடிய நாள், டியூ டேட்டு. சரியா? அதேமாதிரி மொத்த கடன் தொகை மீது கணக்கிட்டாங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, அந்த அமௌண்ட் மேலே என்ன பண்ணிக்குவாங்க, இப்போ 1 lakh வாங்கியிருக்காங்க, 1 lakh மேலே என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வட்டி வந்து போடுவாங்கங்கிறாங்க. சரி, கணக்கிடப்படும். இவ்வகை கடன்கள் பிணையத்தை வைத்துக்கொண்டோ அல்லது பிணையம் இல்லாமலும் வழங்கப்படலாம். சரி, இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, செக்யூரிட்டி வச்சு, ஏதாச்சும் ஒன்று செக்யூரிட்டி வச்சு வைக்காமல் கூட என்ன பண்ணிக்குவாங்க, இதை வந்து அவங்க வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. கடன் மற்றும் முன்பணங்கள் வழக்கமாக நிலைவைப்பு ரசீது, சரக்குரிமை ஆவணங்கள், பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் போன்ற ஒரு சில பிணையங்களை ஈடாக பெற்றுக்கொண்டு வழங்கப்படுகிறது. அதேமாதிரி ஒரு சில இதில் பிளட்ஜுன்னு என்னது, அடமானம். சரியா? ஒரு சில சுச்சுவேஷனில் ஃபிக்ஸட் டெபாசிட், ரிசிப்ட், டாக்குமெண்ட்டு. அதே மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு த குட்ஸ், ஷேர்ஸ், டிபெஞ்சர். சரியா? நிலைவைப்பு ரசீதுகள், சரக்குரிமை ஆவணங்கள், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் போன்ற சில பிணையங்களை வந்து ஈடாக வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னாக்கா வங்கி மேல் வரிப்பட்டு, இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். சரியா? நம்ம 10th லெசனில் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் ரெஃபர் டு அண்ட் அரேஞ்ச்மெண்ட் whereby the bank allows the customer to overdraw அப்படிங்கிறாங்க. overdraw the required amount from its current deposit account within a specified limit. Interest is charged only on the
அமௌண்ட் ஆக்சுவலி ஓவர் ட்ரான் அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஓவர் டிராஃப்ட் வங்கி மேல்வரை பற்று. வங்கி மேல்வரை பற்று என்பது வங்கியில் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு உட்பட்டு ஒரு வாடிக்கையாளர் வங்கி நடப்பு கணக்கில் வரவில் இருக்கும் தொகையோடு அதிகமாக தொகையை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு ஏற்பாடு ஆகும். சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து இதை வந்து இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து அவங்க வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். சரியா? கரண்ட்டு அக்கௌண்ட்டு நடப்பு கணக்கு வச்சுருந்தா மட்டும் இது வந்து யாருக்கு வந்து சூட்டபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் மேனுக்கு. சரியா? வணிகர்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சூட்டபிள் வந்து ஆகும். சரியா? புரிஞ்சுதா? அவங்க மட்டும்தான் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அவங்க வச்சுக்க டெபாசிட் அமௌண்ட்டோட அதிகமான தொகையை வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து எடுத்து வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாரி பயன்படுத்திக் கொள்ளும் ஏற்பாடு ஆகும். எவ்வளவு தொகை கடனாக பெறப்படுகிறதோ அதற்கு மட்டும் வட்டி வசூலிக்கப்படுகிறது. எவ்வளோ இப்போ நீங்கள் 2 lakh வச்சுருக்கீங்க, இன்னும் இல்லை 1 lakh என்ன பண்ணுறீங்க சேர்த்து வந்து வாங்குறீங்கனாக்கா அதுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா எவ்வளோ வந்து நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கடனாக பெறப்படுகிறோ அதுக்கு மட்டும் வட்டி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கான உரிய மேல்வரை பற்றின் உச்ச வரம்பு அவரின் நடப்பு கணக்கில் சராசரியாக புழக்கத்திலுள்ள வரவிருப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. சரி, அவங்களோட வரவிருப்போட கணக்கில் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரியா? டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா தமிழில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மறுசீட்டை தள்ளுபடி செய்தல். சரியா? மறுசீட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி வந்து செய்தல்ங்கிறாங்க. when goods are sold and credit the supplier generally draw bill of exchange upon customers who are required to accept it. சரியா? accept itங்கிறாங்க. அதே மாதிரி the duration of such bills of exchange may be ranging from 15 days to 180 days. Instead of holding the bill till the date of maturity, borrower generally prefer to get them discount with the bank. Discounting bills of exchange refer to an act of selling a bill to obtain payment for it before its maturity. மாட்டு சீட்டை தள்ளுபடி செய்தல். மாட்டு சீட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தள்ளுபடி வந்து செய்கிறாங்க. டிஸ்கவுண்ட் வந்து பில்ஸை வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறது. சரக்குகளை கடன் அடிப்படையில் விற்கும்போது விற்பவர் வாங்குபவரின் பேரில் மாட்டு சீட்டை எழுதுகிறார். சரியா? சரக்குகளை வந்து குட்ஸை வந்து என்ன பண்ணோம், கிரெடிட்க்கு வந்து வாங்கும்போது விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்குவவங்க பேரில் பில்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. அந்த பில்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு சீட்டு சராசரியாக 15 நாள் முதல் 15 days 15 நாள் முதல் 180 நாட்களுக்கு வரையிலான காலத்துக்கு வரையறுக்கப்படுகிறது. சரியா? 15 daysலேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 180 days வரைக்கும் என்ன ஆகுது, அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். சரியா? நாட்கள் வரையிலான காலத்திற்கு வரையறுக்கப்படுகிறது. இந்நிலை சரக்கை கடனுக்கு விட்ட விற்பனையாளர் மாட்டு சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள காலத்திற்கு முன்பாக பணத்தை பெற முடியாத நிலையில் உள்ளார். சரியா? குட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா விற்றுட்டாங்கனாக்கா அந்த விற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான சீட்டை வந்து மாட்டு சீட்டு பில்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பணத்தை பெற முடியாத நிலையில் உள்ளார். இதை வந்து எழுதி வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து திரும்பி அந்த உண்டான அமௌண்ட்டை வந்து வாங்க முடியாத சுச்சுவேஷனில் யார் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் வந்து இருக்கிறாங்க, அந்த விற்பனையாளர் வந்து இருக்கிறாங்க. எனவே அந்த நிலையில் மாட்டு சீட்டை தான் கணக்கு வைத்துள்ள வங்கியில் தள்ளுபடி செய்து பணத்தை பெற்றுக்கொள்கிறார். சரியா? அப்போ யார் வந்து அந்த இதில் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்கில் அந்த பில்ஸை வந்து கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, பணத்தை வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கிறாங்க. மாட்டு சீட்டை தள்ளுபடி செய்தல் என்பது அதன் முதிர்வு காலத்துக்கு முன்பாக வங்கிகளிடம் தள்ளுபடியில் விற்று பணம் பெறும் ஒரு நடவடிக்கையை குறிக்கிறது. அதே தான். சரியா? அது வந்து பில்ஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதுன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் வந்து முடிகிறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்து தள்ளுபடியில் விற்று பணம் பெறும் ஒரு நடவடிக்கையை குறிக்கிறது. சரியா? அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கிறது வந்து குறிக்குது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அண்ட் டேடு சரியா. இது முதிர்வு காலத்திற்கு முன்பாக வங்கிகளிடம் அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு முன்னாடி அந்த பேங்க்கிட்ட வந்து கொடுத்து டிஸ்கவுண்ட் வந்து தள்ளுபடியில் விட்டு தள்ளுபடியில் வந்து அதை வந்து சேல் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, அதுக்கு உண்டான அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கிறாங்க.